ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். சரிங்களா? இந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸில் மேக்ஸிமம் எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. அப்படியே எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இது ரொம்ப சில்லி கொஷின்ஸாக இருக்கே, இதை போய் எப்படி நம்ம கேட்குறது அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். அண்ட் இப்போ நம்ம கால் பண்ணி கேட்கலாமா அப்படின்ற டவுட்டும் வேண்டாம். உங்களுக்கு எந்த டைமில் என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக சின்ன டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டுக்கோங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ், சேவிங்ஸ் பிளான், போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ, ஃபைனான்ஷியல் பிளானிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான். சரிங்களா? எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் இல்லை, எந்த ஒரு ஸ்பேமுமே கிடையாது. உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்றத செலக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகேங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்களுடைய மெயின் மோட்டிவ் வந்து உங்களையே எஜுகேட் பண்ணுறது. ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன, எதையுமே ஹைட் பண்ணாமல் ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் கிளைம் வரும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக உங்களையே எஜுகேட் பண்ணுறது தான் எங்களுடைய மெயின் மோட்டிவ். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ஒரு டைமில் கிளைம் சப்போர்ட் ஆகட்டும், ப்ளஸ் ஏதாவது ஒரு சஜஷன் ஆகட்டும், எல்லாமே நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஓகேங்க. ஸோ ஓகே, நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸில் பேசிக் அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் நம்ம இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் நம்ம டூ வீலருக்கும் கார் இன்சூரன்ஸும் நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ஹெல்த்துக்கும் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் பே பண்ணணும். வருஷம் பே பண்ணலாம். 2 இயர்ஸ் ஒன்ஸு, 3 இயர்ஸ் ஒன்ஸு, இது மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம பே பண்ணிக்கலாம். தென் இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட் அப்படின்ற 2 கான்செப்ட் இருக்குது. லைக் நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஏதோ ஒரு சர்ஜரி, ஆப்ரேஷன்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஃபைல் பண்ணுவாங்க, டிஸ்சார்ஜ் சம்மரிலாம் கொடுப்பாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இன்பேஷண்ட்டு. அவுட் பேஷண்ட் அப்படிங்கிறது ஓபி பார்க்குறது. லைக் ஏதாவது காய்ச்சல், தலைவலி, சளி அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம், டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாங்க, டேப்லெட் வாங்கிட்டு ஏதாவது ஒரு ஊசி போட்டுட்டு வந்துடுறோம். ஸோ அதுதான் வந்து ஓபி. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஓபி வந்து நமக்கு வந்து கவர் ஆகாது ஹெல்த் இன்சூரன்ஸில். ஐபி, இன்பேஷண்ட் மட்டும்தான் வந்து கவர் ஆகும். சரிங்களா? ஆக்சுவலி இன்பேஷண்ட்டுக்கு தான் நம்ம நிறைய செலவு பண்ணுவோம், ஆப்ரேஷன் அது மாதிரி பெட்டில் அட்மிட் ஆகி. அவுட் பேஷண்ட்டை ஓபிக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா நம்ம செலவு பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, லைக் நமக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, பிக் ஹெல்த் இஷ்யூஸ் வருது, லைக் ஹார்ட் இஷ்யூஸு, கேன்சர், இது மாதிரிலாம் வருது அப்படின்னா நம்மளுடைய சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அந்த டைமில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம சேவிங்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டிகிட்டு இருப்போம். அது மாதிரி பெரிய செலவு, ஹாஸ்பிட்டல் பில்லு பெரிய செலவு வர்றதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். லைக் ஒரு சின்ன சின்ன சளி காய்ச்சலுக்குலாம் நம்ம செலவு பண்ணுறது எல்லாம் இந்த ஹெல்த்தில் கவர் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. அப்படியே நம்ம ஓபி கவர் ஆகணும், அவுட் பேஷண்ட் கவர் ஆகணும்னா அதுக்கு தனி ரைடர் இருக்குது. அதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணி அந்த ரைடரை ஆட் பண்ணிக்கிட்டால் அந்த ஓபியுமே கவர் ஆகிக்கும். பட் அது வந்து மெயின் கான்செப்ட் தேவையில்லை. இன்பேஷண்ட் மட்டும் நமக்கு மெயினாக இருந்தாவே போதுமானது தான். சரிங்களா? தென் நீங்கள் வந்து ஒரு 18 வயசுக்கு 18க்கு மேலே இருக்கீங்க, இன்னும் அப்பாவோட டிபெண்ட் சைல்டாகவே அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தனியாக நீங்கள் பாலிசி எடுத்துக்கிறது தான் பெட்ரு. அப்போ தான் அந்த ஃப்யூச்சர்ஸும் நிறையாவே இருக்கும். சரிங்களா? தென் இன்னொரு டவுட் இருக்கும், நான் ஆல்ரெடி பாலிசி எடுத்துட்டேன், ஸோ நம்மக்கிட்ட மாற்றிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். அதுக்கு பேர் வந்து போர்ட்டபிலிட்டின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அங்கே ரெனியூ நீங்கள் பே பண்ணாமல், ப்ரீமியம் பே பண்ணாமல் நம்மக்கிட்ட ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் வித்தின் 1 மந்த்தில். சரிங்களா? 1 மந்த் பிஃபோர் அண்ட் ஆஃப்டருக்குள்ளே நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் அங்கே பே பண்ணாமல் நம்ம அங்கே மாற்றிக்கலாம் வித் அதே பெனிஃபிட்டோட. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நாளைக்கு நம்மளது பிடிக்கலனாலும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ எப்படி வேணாலும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இதுக்கு பேர் வந்து போர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் எக்ஸ்க்ளூஷன். ஸோ பர்மனெண்ட் எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்பேஷண்ட்டாகவே இருக்கும், ஆனால் வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க. லைக் பிளாஸ்டிக் சர்ஜரி, இப்போ எனக்கு வந்து மூக்கு பெருசாக இருக்குது, அதை சின்னது பண்ணணும், அழகுபடுத்தணும் அப்படின்னு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும். நான் குண்டாக இருக்கேன், ஒல்லியாகிறதுக்கு வந்து சர்ஜரி பண்ணுறேன். ஸோ இது மாதிரிலாம் பண்ணுறது எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் இன்பேஷண்ட்டாக தான் இருப்பாங்க, ஆனால் இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து கவர் பண்ண மாட்டாங்க. தென் இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ், லைக் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 நாள் பெட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு என்னென்ன செக்கப் இருக்குது, லைக் ஹெல்த் செக்கப் மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு எவாலுவேஷன் பர்பஸ்க்காக நம்ம அட்மிட் ஆனோம் அப்படின்னா அதுவும் இன்பேஷண்ட்டாக எடுத்துப்பாங்க. லைக் இந்த பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸு, ஆக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் 2 நாள் பெட்டில் அட்மிட் ஆகி ஃபுல்லாக செக்கப் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவாலுவேஷன் பர்பஸ்க்காக. அப்படி நம்ம அட்மிட் ஆனப்போ நம்ம ஏதாவது ஸ்கேன் பண்ணி ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ஜஸ்ட்டு நம்ம வந்து லைக் எவாலுவேஷன் பர்பஸ்க்காக, இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக தான் பண்ணுறோம் அப்படின்னா
அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தான் ஃப்ரீ ஹெல்த் செக்கப் கொடுக்குறோம் இல்லையா, நீங்கள் அதை பண்ணிக்கோங்க, பெட்டில் அட்மிட் ஆகி இது பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து கவர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா. தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பல்லுக்கு. ஸோ டென்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நமக்கு வந்து டென்டல் ஏதாவது பண்ணணும், தென் ஓரல் வாயில் வந்து ஏதாவது கேன்சர் வந்துடுச்சு, இது மாதிரினா மட்டும்தான் கவர் பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம வந்து பல்லு க்ளீன் பண்ணுறது, வேறு சிகிச்சை பண்ணுறது, ரூட் கேனல் பண்ணுறது, இம்ப்ளான்ட் பண்ணுறது, கிளிப்பு போடுறது, இதுக்கெலாம் வந்து பல்லுக்கு வந்து கவர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா. தென் நீங்கள் வந்து ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, ட்ரெயினராக இருக்கீங்க, லைக் நம்ம ஏதாவது ஒரு டூர் போகிறோம், அங்கே வந்து ஏதோ ஒரு மோட்டார் ரேஸில் போயிட்டு கீழே விழுந்துட்டோன்னா அப்போ கவர் ஆகும். அதுக்கு தான் வந்து அப்ளை பண்ணுறப்பே ப்ரொஃபஷன் என்னன்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம வந்து நம்ம ஒரு பேரா ஜம்பிங் ட்ரெயினராக இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து கவர்க்க தர மாட்டாங்க. தென் நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போயிட்டு நமக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்னாவும் தரமாட்டாங்க. தென் பிளாக் லிஸ்டடு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். நம்ம சவுத் இந்தியா, நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. அது மாதிரி ஹாஸ்பிட்டலில் நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா நமக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட்டும் வராது, கேஷ்லெஸ்ஸும் வராது. சரிங்களா. நான் ரீஇம்பர்ஸ்மெண்ட்னா என்ன, கேஷ்லெஸ்னால் என்னென்னு சொல்கிறேன். தென் கண் பார்த்திங்கன்னா, கண் ஆப்ரேஷன் வந்து கவர் ஆகும். 7.5 பாயிண்ட் அதுக்கு பிலோவாக இருந்துச்சுன்னா கவர் ஆகாது. லைக் நமக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னாலே அதுக்கு மேலே தான் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்பேஷண்ட்டாக தான் இருப்போம். இந்த பீரியட்லலாம் இந்த ப்ராப்ளம் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம இன்பேஷண்ட்டாக தான் இருப்போம். ஆனால் வந்து கவர் வந்து கொடுக்க மாட்டாங்க. இது நம்மளதில் மட்டும் கிடையாது, இது வந்து IRDA ஒரு ரூல்ஸ் மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து இதே வந்து இதுதான், இதே ப்ரொசீஜர் தான். சரிங்களா. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலையுமே இதே ப்ரொசீஜர் தான், இதுக்கு வந்து கவர் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்க. ஓகே. அடுத்து கேஷ்லெஸ்ஸு. ஸோ கேஷ்லெஸ் அப்படிங்கிறது நம்ம கையிலேருந்து அமௌண்ட் வந்து பே பண்ண தேவையில்லை. லைக் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனுக்காக அட்மிட் ஆகிருக்கோம் அப்படின்னா அங்கேயே இன்சூரன்ஸ் டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு டேரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்தே அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அமௌண்ட் வாங்கிப்பாங்க. நம்ம கையிலேருந்து அமௌண்ட்டை பே பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலாக இருக்கணும். சரிங்களா. சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு எங்கேயோ வேறு பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல போகிறோம், லைக் ஏதாவது கீழே விழுந்துட்டோம், வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டோம், அப்போ போய் நம்ம இது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலாக இல்லையா அப்படின்ற மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. டேரெக்டாக பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக்கு போயிட்டு நம்ம ஃபஸ்ட் எய்டு மாதிரி பண்ணிவிட்டு வந்துடுறோம். லைக் அதுக்கு ஒரு சம் அமௌண்ட் பில் ஆகுது, ஏதோ ஒரு அங்கே அட்மிட் ஆகிறோம், பில் ஆகுது அப்படின்னா ஸோ அப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம காசு பே பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த பில்லை கொடுத்து நம்ம கிளைம் அமௌண்ட்டு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட். மேக்ஸிமம் ஒரு சின்ன சின்ன கிளினிக் அதெல்லாம் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலாக இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. லைக் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸாக பண்ணுவோம், அதை நம்ம கையிலேருந்து பே பண்ணிவிட்டு ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி, பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னா பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் போய் அட்மிட் ஆகும். அந்த மேக்ஸிமம் பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாமே நம்மளதில் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. நம்ம கேஷ்லெஸ்ஸாகவே ஒரு 10 லட்சம் பில்லு வருது அப்படின்னா அந்த டைமில் தான் நம்ம 10 லட்சத்தை கட்டி அதுக்கப்புறம் திரும்ப கம்பெனிக்கிட்டேருந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்குறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் நமக்கு. லைக் ஒரு 20,000 30,000 தான் அப்படின்னா சின்ன கிளினிக்கு போய் 20,000 30,000 தான் செலவாகுதுன்னா அது நெட்வொர்க்காக இருந்தால் ஓகே, இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கட்டிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அதுதான் வந்து கேஷ்லெஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் டிசீசஸ். இதுவும் பார்த்திங்கன்னா நான் ஒரு PDF அமைச்சிருப்பேன். ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்னென்னா லைக் இப்போ நம்ம பாலிசி எடுத்தோம் அப்படின்னா பாலிசி எடுத்தோன்னே உடனே நமக்கு எல்லா டிசீஸ்க்கும் கவர் கொடுத்துட மாட்டாங்க. சில வெயிட்டிங் பீரியட் இருக்கும். லைக் 11 டிசீசஸ் இருக்குது ஸ்பெசிஃபிக் டிசீஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருக்காங்க. லைக் அது ரிலேட்டடாக ஹெர்னியா, பைல்ஸ், அடினாய்ட்ஸ், கேட்ராக்ட் சர்ஜரி, கண் ஆப்ரேஷனுக்குலாம் 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு. சரிங்களா. ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், முட்டி ஆப்ரேஷன் பண்ணுறது, சைனஸ், ரமத்தாய்டு, அல்சர், டியூமர், இது மாதிரி ஒரு சில எல்லா டிசீசஸ்க்கும் பார்த்திங்கன்னா 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு இருக்குது. ஓகேங்களா. லைக் நம்ம பாலிசி அப்ளை பண்ணுறப்பே கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்போம். ஸோ அப்படி கேட்குறதில்ல நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சுகரோ, பிபியோ, தைராய்டு, ஆஸ்துமா இது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லிடுங்க. ஆல்ரெடி ஏதாவது ஆப்ரேஷன் மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அந்த டிசீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா 3 வருஷம் வெயிட்டிங் பீரியடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இது மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே இப்படி தான். சில இதில் அதிகமாக தான் இருக்கும். ஸ்பெசிஃபிக் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட் நம்ம 2 வருஷம் சொன்னது வந்து அதிகமாக தான் இருக்கும். 2 இயர்ஸ்க்கு கம்மியாக எந்த இதுலேயுமே கிடையாது. சரிங்களா. ஸோ இந்த PDF வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம்.
அடுத்தது நான் சொன்ன மாதிரி நமக்கு ஏதாவது மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நம்ம வந்து கிளைம் கேட்குறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து டிஸ்கிரிப்பன்சி அரைஸ் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? லைக் இப்போ நம்ம முன்னாடி வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்கோம், ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ரொம்ப குண்டாக இருக்கும், நமக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்க, நமக்கு பிபி இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, ஆக்சிடெண்ட் ஆகி தழும்பு நம்ம உடம்புல ஏதாவது தழும்பு இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண தழும்பு இருக்குது, டேப்லெட் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ரெகுலராக ஏதாவது ஒரு இதுக்கு, லைக் சளி காய்ச்சலுக்கு அட்மிட் ஆனாலோ இல்லை சளி காய்ச்சல் சாப்பிட்டாலும் பிரச்சனை கிடையாது. லைக் ஆஸ்துமா இது மாதிரிலாம் ஏதாவது பெரிய இஷ்யூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடணும். தென் இப்போ குழந்தைங்களாம் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து நார்மல் டெலிவரியாக சி செக்ஷனாக அண்டு கொஞ்சம் சின்ன குழந்தைங்க 5 வயசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிஸ்சார்ஜ் சம்மரி குழந்தைங்க பேபி டெலிவரியான டிஸ்சார்ஜ் சம்மரி அட்டாச் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ பேபி பிறந்த டைமில் பேபிக்கு ஏதாவது லைக் ப்ரீத் இஷ்யூஸு அது மாதிரி பர்த் டைமில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறது பெட்டர். ஓகேங்களா? அப்போ தான் நாளைக்கு கிளைம் டைமில் ரொம்ப ஸ்மூத் ப்ராசஸாக நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் மெடிக்கல் ஐட்டம்ஸுன்னு இதுவும் பார்த்திங்கன்னா நான் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்னென்னா லைக் கேரி பேக், க்ளவுஸ், வாட்டர் பாட்டில், சானிடரி பேட், மாஸ்க், காட்டன், யூரின் கண்டெய்னர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மெடிக்கல் ஐட்டம்ஸுன்ற லிஸ்ட்டில் வந்துடும். லைக் இப்போ ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா அங்கே வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 20 ரூபாயாக இருக்கும். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அப்போல்லோ அது மாதிரிலாம் பெரிய ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் 50 ரூபாயாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம அட்மிட் ஆகிற ஹாஸ்பிட்டலை பொறுத்து இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே மாறும். ஓகேங்களா? லைக் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 நாள் அட்மிட் ஆகிறோம், ஒரு பெரிய மேஜர் சர்ஜரி பண்ணியிருக்கோம், 10 நாள் அட்மிட் ஆகியிருக்கோம் அப்படின்னா லைக் நமக்கு ஒரு 10 லட்சம் ஹாஸ்பிட்டல் பில்லு வருதுன்னா இந்த நான் மெடிக்கல் ஐட்டம்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் அது மாதிரி வந்துடும் எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம அந்த டைமில் என்ன நினைப்போம், நம்ம வந்து லைக் இவ்வளோ வருஷமாக நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் 10 லட்சத்தில் திருப்பி 1.5 லட்ச ரூபாய் என் கை காசு போன மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் எல்லாருக்கும். நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இதை எடுத்துருந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நான் மெடிக்கல் ஐட்டம்ஸை கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் கொடுக்குறேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% நம்ம ப்ரீமியமில் இன்க்ளூடட் தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை நம்ம பேசுகிறப்ப நம்ம பார்த்துக்கலாம். என்னென்னா இந்த நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் ஃபுல்லி கவர்டாக தான் நான் எப்போவுமே என்னுடைய கிளைண்ட்டுக்கு கொடுக்குறது. அப்போ தான் அவங்க அந்த டைமில் அப்போ 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படிங்கிறது அது பெரிய விஷயமா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டோர் பெனிஃபிட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரீஸ்டோர் பெனிஃபிட் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு 20 லட்சம் சம் இன்சூர்டு எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ ஜான் 1ஆம் தேதி எடுத்திருக்கோம். ஜான் மந்த்தே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 10 லட்சம் நம்ம கிளைம் கேட்குறோம். ஸோ கொடுத்துருவாங்க. நம்ம 20 லட்சம் சம் இன்சூர்டுன்னு எடுத்திருக்கோமா, ஸோ 10 லட்சம் கேட்குறோம், கொடுத்துருவாங்க. அடுத்து 15 லட்சம் ஏதோ அடுத்த மாதமே ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால எகெயின் ஒரு 15 லட்சம் கேட்குறோம். ஓகேங்களா? கிளைம் கேட்குறோம், ஹாஸ்பிட்டலில் கேட்குறோம் மீன்ஸ் ஹாஸ்பிட்டல் பில்லு வந்து 5 லட்சம் வருது நமக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஆல்ரெடி 10 யூஸ் பண்ணிட்டோம், இன்னும் 10 தான் மிச்சம் இருக்குது, இப்போ 5 கேட்குறோம், கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி தான் கிடையாது. ஸோ 5ஐயுமே ஃபுல்லாகவே கிளைம் கொடுத்துருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு 15 லட்சம் பில்லு வந்ததுன்னா அதை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். எப்படின்னா நமக்கு ரீஸ்டோர் ஆகிரும். ரீஸ்டோர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லைக் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அக்ஷய பாத்திரம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஒரு பாத்திரத்தில் 20 லட்சம் ரூபா இருக்குது, 10 லட்சம் அள்ளிட்டிங்கன்னா திருப்பி 10 லட்சம் ரீஸ்டோர் ஆயிரும். அக்ஷய பாத்திரத்தில் ரீஃபில் ஆயிரும், ரீஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? ஒரு 5 லட்சம் எடுத்திங்கன்னா திருப்பி 5 லட்சம் ரீஸ்டோர் ஆயிடும். அது மாதிரி. ஓகேங்களா? இதுவே அடுத்த மாதமே எகைன் மறுபடியும் 25 லட்சம் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லு, சரிங்களா, ஹாஸ்பிட்டல் பில்லு வருது அப்படின்னா அப்போ எவ்வளோ கவர் ஆகுமா அப்படின்னா கவர் ஆகும். பட் ஒன்லி 20 லட்சம் தான் ஆகும். ஏன்னா நம்ம பாத்திரத்தில் இருக்கிறதே வெறும் 20 லட்சம் தான். ஸோ எப்படி நம்ம 25 லட்சத்தை எடுக்க முடியும், ஹாஸ்பிட்டல் பில் கட்ட முடியும்? ஸோ 20 தான் கட்ட முடியும். ஸோ அதனால தான் சம் இன்சூர்டு வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம பாலிசியில். சில பாலிசியில் வந்து எக்ஸ்ஹாஸ்டட் ரீஸ்டோர் எக்ஸ்ஹாஸ்டட் 100% அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேவா? இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம மெடிக்கல் இதில் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக்கி வேர்ட் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம்.
எப்படின்னா, இதே கேஸ் எடுத்துக்கோங்க. 20 லட்சம் சம் இன்சூர்டுன்னு ஒருத்தர் எடுத்திருக்காரு. ஜனவரி மாதம் ஒரு 19 லட்சம் ஹாஸ்பிட்டல் பில்லு வந்துருச்சு, கொடுத்துட்டாங்க. 19 லட்சம் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மீதி எவ்வளோ இருக்கும்? இன்னும் 1 லட்சம் தான் இருக்கும். அடுத்த மாதமே ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால 10 லட்சம் கிளைம் கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டல் பில்லு வந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு மிச்சம் இருக்கிற அந்த 1 லட்சம் தான் கொடுப்பாங்க. மீதி 9 லட்சம் கையிலேருந்து கேஷ் பே பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து 19 + 1 20 வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் தான் இப்போ அவங்களுக்கு ரீஸ்டோர் 100% ஆகும். தட் மீன்ஸ் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு 20 லட்சம் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் மார்ச் மாதம் ஏதோ ஒரு 5 lakhs கேட்டாங்கன்னா ஃபுல்லாகவே கிளைம் கிடச்சிரும். ஸோ இது மாதிரி தான் எக்ஸாஸ்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதுவே நம்மளதுலேயே இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இந்த 10 லட்சம் அப்படியே ஃபில் ஆகிருக்கும். தென் மறுபடியும் 5 லட்சம் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அப் டு 20 லட்சம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி. பட் இங்கே வந்து எக்ஸாஸ்ட் ஆகணும், 20ஐயும் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ முதல்ல 19 யூஸ் பண்ணிங்க, இந்த மீதி 1 தான் இருக்குது. நீங்கள் 10 லட்சம் கேட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம், 1 லட்சம் தான் கொடுப்போம். அந்த பில்லு முடிஞ்சு ஃப்யூச்சரில் மறுபடியும் ஏதோ ஒரு பில்லு வந்துச்சுன்னா அந்த பில்லுக்கு தான் நாங்கள் 20 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக எப்படி நம்ம 20 யூஸ் பண்ண முடியும்? சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்கி இது. அதனால் இதெல்லாம் பார்த்துக்கணும். நம்மளதில் வந்து ரீஸ்டோர் தான், அக்ஷய பாத்திரம். சரிங்களா? நம்மளது வந்து அக்ஷய பாத்திரம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க. ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம். இந்த டவுட்டு எல்லாருக்குமே இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 20 லட்சம் ஒருத்தர் வந்து ஒரு 40 வயசு ஆகுது. ஸோ அவர் வந்து ஒரு பாலிசி எடுத்திருக்கார். சரிங்களா? அவரோட ஒய்ஃபுக்கு ஒரு 35 வயசு, குழந்தைங்க ஒரு பையனுக்கு வந்து 15 வயசு, பொண்ணுக்கு வந்து 10 வயசு, 4 பேர் சேர்ந்து 20 லட்சம் சம் இன்சூர்டுன்னு எடுத்திருக்காங்க. ப்ரீமியம் வந்து ஒரு 30,000 பே பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு டவுட் இருக்கும், எங்கள் 4 பேத்துக்கும் 20 லட்சமா இல்லை ஒவ்வொருத்தருக்கும் 20 லட்சமான்ற டவுட் இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பர் 4 பர்சன் சேர்ந்து 20 லட்சம் சம் இன்சூர்டுன்னு கொடுத்தோன்னா ஈச் பர்சன் ஹேவிங் 20 lakhs 20 lakhs 20 lakhs 20 lakhs. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் 20 லட்சம் இருக்குது. ஸோ நான் 20 யூஸ் பண்ணிட்டேன், என் குழந்தைக்கு இல்லை, அதே இயர்ஸில் வந்து யூஸ் பண்ணால் இல்லைன்னு மாதிரி நினச்சிக்காதீங்க. ஸோ இருக்குது. கார்ப்பரேட் பாலிசியில் தான் இந்த இது இருக்கும். சரிங்களா? கார்ப்பரேட்டில் ஒரு 5 lakhs கொடுத்துருந்தாங்கன்னா ஃபேமிலி மெம்பர் 5-6 பேர் சேர்ந்து ஒரு 5 lakhs இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி 4 லட்சம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதே வருஷத்தில் இன்னொருத்தர் அட்மிட் ஆகினாங்கன்னா அவங்க மீதி 1 லட்சம் தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால தான் கார்ப்பரேட் பாலிசி வேறு, நம்ம பாலிசி வேறு. ஸோ நம்ம பாலிசி எடுத்துக்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. கார்ப்பரேட் பாலிசியை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஓகே. அடுத்து கேரி ஃபார்வர்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ கேரி ஃபார்வர்ட் ஆப்ஷன் நம்ம பாலிசியில் இருக்குது. லைக் 3x 5x 10x அப்படின்னா 300%, 500%, 1000% அது மாதிரி. ஓகேங்களா? அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ பாலிசி ஒரு 20 லட்சத்துக்கு எடுத்துட்டீங்க. ஃபஸ்ட் இயர் வந்து நீங்கள் கிளைமே பண்ணல. உங்கள் பாலிசிக்கு நான் வந்து ஒரு 5xன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆப்ஷன் 5x கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அந்த 5x எதை மீன் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இயர் நீங்கள் எந்த ஒரு கிளைமுமே வரல, ஆனால் ப்ரீமியம் பே பண்ணிட்டீங்க. 2வது வருஷம் நீங்கள் எந்த ஒரு கிளைமுமே வரல, ப்ரீமியம் பே பண்ணிட்டீங்க. 3வது வருஷம் எந்த ஒரு கிளைமுமே வரல, ப்ரீமியம் பே பண்ணிட்டீங்க. இதே மாதிரி 5 வருஷம் அண்ட் 6வது வருஷமும் ப்ரீமியம் பே பண்ணுறீங்க. தென் நீங்கள் ஒரு ப்ரீமியம் பே பண்ணிட்டீங்க, ஆனால் 5 வருஷமாக எந்த ஒரு கிளைமுமே வரல. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? சார் நம்ம கட்டுற காசெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்குப்பா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம தான் கிளைமே போகலை, ஒவ்வொரு வருஷமும் 20 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பாலிசி ப்ரீமியம் வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு உங்கள் மனசில் தோணும். ஸோ அப்படி தான் நம்மக்கிட்ட வேஸ்ட் ஆகாது. எப்படின்னா, ஃபஸ்ட் இயர் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணிட்டீங்க, கிளைம் பண்ணலையா, 20 லட்சம் 20 லட்சத்துக்கு தானே சம் இன்சூர்டு ப்ரீமியம் பே பண்ணிங்க. ஸோ அந்த அமௌண்ட் அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்றவாங்க போனஸாக. அதுக்கு அடுத்த வருஷம் சம் இன்சூர்டு 20 லட்சத்துக்கு ப்ரீமியம் பே பண்ணுறீங்க. போன வருஷம் எந்த ஒரு கிளைமுமே வரல. ஸோ கேரி ஃபார்வேர்டு CF அப்படிங்கிறது கேரி ஃபார்வேர்டு, SI அப்படிங்கிறது சம் இன்சூர்டு. ஸோ கேரி ஃபார்வேர்டு 20 lakhs போனஸாக வச்சுக்கோ. அடுத்த வருஷம் தேர்ட் இயர் மறுபடியும் 20 லட்சம் சம் இன்சூர்டுக்கு ப்ரீமியம் பே பண்ணுறீங்க. ப்ளஸ் கேரி ஃபார்வேர்டு 40 லட்சம் போனஸ். ஸோ இதே மாதிரியே பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு இருக்கும். 6வது வருஷமும் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுவீங்க. ஸோ அப்போ 6வது வருஷம் 20 லட்சம் சம் இன்சூர்டு ப்ளஸ் கேரி ஃபார்வேர்டு
1 crore இருக்கும். அப் டு 5x நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ 1 crore இருக்கும். ஸோ 7வது வருஷம் 6வது வருஷமும் நீங்கள் எந்த ஒரு கிளைமும் பண்ணலைன்னா 7வது வருஷம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 20 லட்சத்துக்கு பே பண்ணுவீங்க சம் இன்சூர்டு. ஸோ உங்கள் கையில் எவ்வளோ இருக்கும்? 20 லட்சம் சம் இன்சூர்டாகவும் 1 crore போனஸாகவும் கேரி ஃபார்வர்டு போனஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.2 crores உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் எந்த ஒரு கிளைமுமே வந்து பண்ணலை அப்படின்னா. ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஷன். சப்போஸ் நம்ம வந்து இடையில கிளைம் வாங்கிட்டோம், ஃபஸ்ட் இயர் எந்த ஒரு கிளைமுமே வாங்கலை, செகண்டு தேர்ட் இயர் வாங்கலை, ஃபோர்த் இயரு நமக்கு ஒரு 30 லட்சம் ஹாஸ்பிட்டல் பில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, 20 லட்சம் சம் இன்சூர்டுலேயும் 10 லட்சம் நம்ம போனஸ்லேயும் எடுத்து 30 லட்சம் கிளைமை கொடுத்துருவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருவாங்க, 30 லட்சம் பில்லை கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயர் என்ன இருக்கும், அடுத்த வருஷம் 5வது வருஷம் எகெயின் மறுபடியும் நம்ம அப்போ ஒரு 20 லட்சத்துக்கு ப்ரீமியம் பே பண்ணுவோமா? ஸோ 20 லட்சம் சம் இன்சூர்டாகவும் முதல்ல 40 லட்சம் கேரி ஃபார்வர்டில் இருந்தது 10 லட்சம் யூஸ் பண்ணிட்டோமா போனஸு. ஸோ ரிமைனிங் 30 லட்சம். ஸோ கேரி ஃபார்வர்டு அப்போ 30 லட்சமாக இருக்கும். அந்த வருஷமும் எந்த ஒரு கிளைமுமே வாங்கலை. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் 20 லட்சத்துக்கு ப்ரீமியம் பே பண்ணுவோமா? ப்ளஸ் கேரி ஃபார்வர்டு 50 லட்சமாக இருக்கும், ஏன்னா 5th இயரோட அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது மாதிரி கேரி ஃபார்வர்டு அப் டு 1 crore வரைக்கும். கேரி ஃபார்வர்டு 1 crore, சம் இன்சூர்டு 20 lakhs, கிட்டத்தட்ட 1.2 crores நமக்கு வந்து அப் டு இருந்துகிட்ருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த 5x. சப்போஸ் 10x இருந்ததுன்னா 2 crores 20 lakhs. ஓகேங்களா? 3x அப்படின்னா 60 lakhs கேரி ஃபார்வர்டு, 20 lakhs சம் இன்சூர்டு. அது மாதிரி. ஸோ 3x 5x 10x அப்படின்றது நம்ம சார்ட்டில் வந்து நம்ம டேபிளில் வந்து நான் கொடுத்துருப்பேன், உங்களுடைய ஏஜுக்கு உண்டான இது பொறுத்து. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ் வைஸு சப்லிமிட். லைக் உங்களுக்கு ஹார்ட் இஷ்யூஸ்னால் நாங்கள் வந்து ஒரு 20% லோடிங் போடுவோம், லைக் நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்னு மாதிரி. ஓகேவா? 1 லட்ச ரூபா ஹாஸ்பிட்டல் பில்லு வந்ததுன்னா 20% 20,000 நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. கேன்சர்னால் நாங்கள் இவ்வளோ தான் சப்லிமிட் வச்சுருக்கோம் அப்படி. அந்த லிமிட்லாம் எதுவுமே இல்லை, எல்லா டிசீஸுமே கவர்டு தான். ஓகேங்களா? எதுக்குன்னா மெட்டர்னிட்டிக்கு மட்டும்தான் லிமிட் இருக்குது, நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. தென் கோ பேமெண்ட், லைக் சீனியர் சிட்டிசன்னா 20% லோடிங் அது மாதிரிலாம் சில பாலிசிஸில் போடுவாங்க. நம்மளதில் அப்படிலாம் கிடையாது. எல்லா சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் எந்த டிசீஸ் வந்தாலும் எல்லாமே ஃபுல்லி கவர்டு தான், கோ பேமெண்ட்டோ சப்லிமிட்டோ கிடையாது. ஓகேங்களா? தென் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டு லைக் ரோபோட்டிக் சர்ஜரி, ஏஐ சர்ஜரி இப்படிலாம் இன்னும் இப்பயே வந்துருச்சு, இன்னும் போக போக நிறைய மாடர்ன் ட்ரீட்மெண்ட் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா கவர்டு அப் டு சம் இன்சூர்டு. இப்போ 20 லட்சம் சம் இன்சூர்டுனா அந்த 20 லட்சத்து தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த போனஸ் அமௌண்ட்டை இந்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி. ஓகேங்களா? அடுத்து வந்து ஆர்கன் டோனர். இப்போ நமக்கு கிட்னி ஃபெயிலியர், ஏதோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டொனேட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு நம்ம அப் டு இப்போ 20 லட்சம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. நம்ம வந்து அந்த போனஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அந்த ஆர்கன் டோனருக்கு வந்து நம்ம 20 லட்சம் வரைக்கும் நம்மளே வந்து செலவு பண்ணிக்கலாம். அடுத்தது ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டு, ஆயுர்வேதிக்கு கேரளாவில் போய் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு இப்போலாம் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அப் டு சம் இன்சூர்டு தான். போனஸ் வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? தென் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம், தட் மீன் இன்பேஷண்ட்டாக 24 மணி நேரம் கண்டிப்பாக அட்மிட் ஆகியிருக்கணும். பட் நம்ம இதில் பார்த்திங்கன்னா இன்பேஷண்ட்டு தான். லைக் இப்போயே டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்மிட் ஆகாதீங்க, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தரேன், காலையில் வாங்க, மதியம் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், சாயங்காலம் போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம இன்பேஷண்ட்டு தான், ஆக்சுவலி டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாமே கொடுப்பாங்க, இன்பேஷண்ட்டு தான். ஆனால் 24 hours அட்மிட் ஆகி இருக்க மாட்டோம். அப்படி இருந்தாலே நம்ம இங்கிலீஷ் மெடிஷனில் கவர்டு தான். பட் ஆயுர்வேதிக் பொறுத்த வரைக்கும் 24 hours மஸ்ட்டு. நம்ம இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 2 hours எனஃப்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறாங்க, எப்படி வந்து வகுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். சரிங்களா? எப்போவுமே யார் ரொம்ப வயசு அதிகமாக இருக்காங்களோ, இப்போ நம்ம 4 பேர் எடுக்கிறோம், அப்பா அம்மா பசங்கள்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ மேக்ஸிமம் அப்பாவோட வயசு அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்பாவோட வயசை தான் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க ப்ரீமியமுக்கு. ஓகேங்களா? சப்போஸ் அம்மாவோட வயசு அதிகமாக இருந்துச்சுன்னா அம்மாவோட வயசு தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. யாரோட வயசு அதிகமாக இருக்கோ அவங்க வயசை தான் அவங்க ப்ரீமியமுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால தான் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு தனியாக, நம்ம லைக் யங் கப்புள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக, அது மாதிரி எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். 18 வயசுக்கு மேலே பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா தென் நாளைக்கு அவங்க ஒய்ஃபு குழந்தைங்களாம் வரப்போகிறாங்க, அந்த கேரி ஃபார்வர்டெலாம் அவங்களுக்கு அக்குமுலேட் ஆகிட்டே வரும். ஸோ அதுக்காக.
ஓகேங்களா. தென் ப்ரீமியமை 2 வகையாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இன்ஃப்ளேஷன் வைஸு, இன்னொன்று வந்து ஏஜ் வைஸு. ஸோ கன்சியூமர் ப்ரைஸ் இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் ஒரு 5% அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது அப்படின்னா, லைக் ரொம்ப லேமனாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து 1 லிட்டர் பால் வந்து 50 ரூபான்னு வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் கழித்து கண்டிப்பாக 1 லிட்டரோட பால் ஒரு 100 ரூபாயாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது. அதுவும் நம்ம கன்சியூமர் இன்ஃப்ளேஷனை விட மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. பட் இவங்க வந்து அந்த சிபிஐ பொறுத்து தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நான் சொல்கிறது. ஓகே. ஸோ இது வந்து இன்ஃப்ளேஷன் வைஸு. இந்த காஸ்ட்டும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். தென் ஏஜ் வைஸு. இப்போ நமக்கு ஒரு 30 வயசு அப்படின்னா அப்போ ஒரு ப்ரீமியமாக இருக்கும். 35னா அப்போ ஒரு ப்ரீமியமாக இருக்கும். 40னா அப்போ ஒரு ப்ரீமியம். வயசு ஆக ஆக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற ரிஸ்க் அதிகமாகிட்டே போகுது இல்லைங்களா. ஸோ அதனால் அவங்க அதை பொறுத்தும் வந்து ப்ரீமியமை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ சில பாலிசிஸ்லாம் ஒரு வயசும் இன்க்ரீஸ் ஆக ஆக ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. பட் நம்மளதில் வந்து ஏஜ் பேண்டு அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. லைக் 30லேருந்து 35 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒரே ப்ரீமியம் தான். 36 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒரே ப்ரீமியம் தான். 41லேருந்து 45 வரைக்கும் உங்களுக்கு ஒரே ப்ரீமியம் தான். இது மாதிரி ஏஜ் பேண்டு வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளோடதில். தென் இதுலேயே இன்னொரு என்ன இருக்குது அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப இதோட லிங்க் ஆனது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து ஒரு 30 வயசில் ஒரு பாலிசி எடுக்கிறீங்க. ஓகேவா. லைக் 40 வயசு, நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு 40 வயசில் ஒரு பாலிசி எடுத்திருக்கீங்க. 50 வயசு வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு கிளைமுமே வரல. பட் என்ன ஆகும், 40லேருந்து 45 வரைக்கும் ஒரு ப்ரீமியமும், தட் 45லேருந்து 50 வரைக்கும் ஒரு ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா. ஏஜ் பேண்டு மாறும்போது இன்க்ரீஸ் ஆகும். இடையில இன்ஃப்ளேஷனுக்காக இன்க்ரீஸ் பண்ணினாலும் அதுவும் ஆகும். ஸோ அப்படி ஆகிறப்ப நீங்கள் நினைப்பீங்க, ஸோ நான் எந்த ஒரு கிளைமுமே வரல, எனக்கு எதுக்கு நீங்கள் ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். தட் மீன்ஸ் இன்ஃப்ளேஷனால் இன்க்ரீஸ் ஆகிறத யாருனாலையும் தடுக்க முடியாது. பட் வயசுக்காக இன்க்ரீஸ் பண்ணுறதையாவது நீங்கள் குறைக்கலாம்ல, நான் தான் கிளைமே வரலல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம தான் இந்த ஃப்யூச்சர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்ததே. இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் கொண்டு வந்தது. ஓகேவா. பே ஆஸ் பர் என்ட்ரி ஏஜ். லைக் இப்போ நீங்கள் 40 வயசில் பாலிசி எடுக்கிறீங்கன்னா சிஸ்டமில் உங்கள் ஏஜ் 40 அப்படின்ற மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா. உங்கள்கிட்டேருந்து 10 வருஷம் என்ன 20 வருஷம் 30 வருஷத்துக்கு கிளைமே வரல, உங்கள் பாலிசி நம்பருக்கு கிளைமே வரல அப்படின்னா அப்போ வரைக்கும் சிஸ்டம் உங்கள் ஏஜ் 40 அப்படின்னு தான் கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ 40 வயசுக்கு உண்டான பர்சன் இன்னும் 10 வருஷம் கழிச்சும் உங்களுக்கு வயசு 50 இருக்கும். பட் அந்த டைமில் ஒரு 40 வயசு பர்சன் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறாரோ அதுதான் நீங்கள் பே பண்ணிகிட்ருப்பீங்க. தென் உங்களுக்கு வயசு 60 இருக்கும். ஆனால் உங்களுடைய 60 வயசில் ஒரு 40 வயசு ஒரு பர்சன் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறாரோ அதுதான் வந்து நீங்கள் பே பண்ணிகிட்ருப்பீங்க. ஒன்ஸ் எப்போ உங்ககிட்ட இருந்து இந்த லாகின் வந்து ப்ரீமியம்க்கு நீங்கள் வர்றீங்களோ அந்த டைமில் கிளைமுக்கு வர்றீங்களோ அந்த டைமில் கிளைமை கொடுத்துருவாங்க. ஓகேவா. கிளைம் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து ரெனியூ பண்ணுறதுலேருந்து உங்களுடைய கரண்ட் ஏஜை சிஸ்டம் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிக்கும். 60 வயசில் தான் ஃபஸ்ட்டு கிளைமே வர்றீங்க அப்படின்னா ஸோ அப்போ கிளைம் கொடுத்துருவாங்க. கிளைம் கொடுத்ததுக்கப்புறம் 61வது வயசு டைமில் ரெனியூ பண்ணுற டைமில் 61 வயசு பர்சன் எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஃப்யூச்சர். அதுவும் இந்த ஃபாரினில் இருக்கவங்களாம் 2 மாதம் தான் ஊருக்கு வரோம், அப்போ ரிஸ்க்குக்காக வச்சுருக்கோம், ஆனால் எனக்கு அங்கேயே பாலிசி இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கார்ப்பரேட் பாலிசி வச்சுருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா உங்களால் இந்த பாலிசி நம்ம பாலிசியும் எடுத்துக்கோங்க, கார்ப்பரேட்டும் வச்சுக்கோங்க. கார்ப்பரேட் பாலிசியவே யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி டைமில் கார்ப்பரேட் பாலிசி பத்தலைன்ற டைமில் பேக்கப்பாக நம்ம பாலிசி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கேரி ஃபார்வர்டும் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். இது எப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்டொமக் பெயின் வருது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிளினிக்கு ஓபியாக தான் போகிறேன். சரிங்களா. போயிட்டு எனக்கு ஸ்டொமக் பெயின் சொல்கிறேன், அவங்க மாத்திரை கொடுக்குறாங்க, நீ சாப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு 5 டேஸ் மாத்திரை சாப்பிட்டு போகிறேன், எகைன் மறுபடியும் பெயினாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்கன்னு பக்கத்தில் ஒரு சின்ன கிளினிக் சொல்கிறாங்க. நானும் ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா தெரியுது ஒரு சிறுநீரகத்தில் ஒரு சின்ன கல் இருக்குது, ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி அந்த கல்லை வந்து
ரிமூவ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஆப்ரேஷன் ரிலேட்டடாக அதுக்கு முன்னாடி பண்ணின எல்லா எக்ஸ்பென்சஸும் ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ், அது வந்து ஓபியாகவே இருந்தாலும், லைக் நம்ம ஓபி தான் போய் பார்த்துட்டு வந்தேன், அதுக்கு முன்னாடி பண்ணின அந்த ஓபியாகவே இருந்தாலும் அந்த 60 நாள் பண்ணின செலவு எல்லாமே அந்த ஆப்ரேஷன் ரிலேட்டடாக கவர் ஆகிடும். ஓகேங்களா? தென் அதே மாதிரி தான் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு வரும். 180 டேஸ்க்கு ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி முடிஞ்சு வந்து 180 டேஸ்க்கு பண்ணுற எக்ஸ்பென்சஸும் கவர் ஆகிடும். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர் அப்படின்ற நேமில் கவர் ஆகிக்கும். ஓபியாகவே இருந்தாலும் கவர் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மெட்டர்னிட்டி. இது ரொம்ப இது வந்து என் மெட்டர்னிட்டி எனக்கு தேவையில்லை, எனக்கு 2 பசங்க இருக்காங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் பிரதருக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. நிறைய பாலிசிஸில் மெட்டர்னிட்டி அப்படின்னா டெலிவரி எக்ஸ்பென்சஸை மட்டும்தான் கவர் பண்ணுவாங்க. பட் நம்மளதில் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி எக்ஸ்பென்சஸ் மட்டும் இல்லை, பேரண்ட்ஹுட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் கன்சீவ் ஆகிறதுலேருந்து டெலிவரி வரைக்கும் எல்லா எக்ஸ்பென்சஸுமே கவர் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் கன்சீவ் ஆக விரும்பலையா, நான் சைல்டு அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சைல்டு அடாப்ஷனுக்கு சார்ஜஸ் இருந்தாலும், இல்லை நான் வந்து இது பண்ணல சரகேசி, நம்ம 9 இது பண்ணாங்களே, ஸோ அது மாதிரி சரகேசி மூலமாக வந்து நான் சைல்டு பர்த் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ்லேருந்து, ஸ்கேன் பண்ணுறதுலேருந்து, ப்ரெக்னென்சி செக்கப்லேருந்து, ஐவிஎஃப்லேருந்து, ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்லேருந்து, இப்போலாம் ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இல்லாமல் பேபிஸ் பிறக்கிறதே இல்லை, நிறையா நடக்குது. ஸோ அது மாதிரி இது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான காஸ்ட் எல்லாமே வந்து இந்த நம்ம பேரண்ட்ஹுட்னே சொல்லலாம், இந்த மெட்டர்னிட்டி கவரில் வந்து கிளைம் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டர்னிட்டிக்கு தான் சப்லிமிட் இருக்குன்ற மாதிரி சொன்னேன். லைக் நீங்கள் வந்து ஒரு 20 லட்சத்துக்கு சம் இன்சூர்டுக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் கொடுப்பாங்க இந்த மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸ்க்காக. 20,000 எப்படிங்க பத்தும் அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். இப்போ இருக்க காஸ்ட் ஆஃப் இதுக்கு 20,000 பத்தாதுன்னு நம்ம நினைக்கலாம். ஸோ அதுக்கு தான் லைக் இப்போ நம்ம ஒரு 20 வயசு பர்சன் நம்மகிட்ட பாலிசி எடுத்துட்டாங்க, 20 லட்சம் சம் இன்சூர்டு எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 20,000 மெட்டர்னிட்டிக்கு அலௌடு பர் இயர். ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கேரி ஃபார்வேர்டு 5x 10x இப்படி இருக்கும், 10x இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து அசியூம் நான் வந்து 5xன்னு கொடுத்துருக்கேன். ஸோ கேரி ஃபார்வேர்டு வந்து நமக்கு 5xனால் இந்த மெட்டர்னிட்டியும் 5x கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா 20 20 20 20 அது மாதிரி சேர்ந்துட்டே போகும். 5 வருஷத்தில் அவங்களுக்கு 1 lakh இருக்கும். ஸோ 1 lakh அப்போ ஃபஸ்ட்டு பேபி டெலிவரிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப செகண்ட் பேபிக்கு இடையில ஒரு 2-3 வருஷம் கேப் இருந்ததுன்னா அப்போ செகண்ட் பேபிக்கு எகைன் இன்னொரு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 1 lakh வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெனிஃபிட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இல்லை நான் வந்து ஒரு குயிக்காகவே நான் வந்து எனக்கு வந்து அமௌண்ட்டு வேணும் அப்படின்னா நம்ம 3 வருஷ பாலிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 3 வருஷ பாலிசி எடுக்கிறப்ப அப்படி 60,000 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டர்னிட்டிக்கு பார்த்திங்கன்னா 9 months வெயிட்டிங் பீரியட் இருக்குது. 9 months கழித்து தான் நம்ம வந்து இதை கிளைம் பண்ணிக்கலாம். நாளைக்கு மேரேஜ்னால் கூட இன்றைக்கி பாலிசி எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் ஆயிரும் டெலிவரி டைமில். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் 3 வருஷ பாலிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 3 வருஷத்துக்கு உண்டான கேரி ஃபார்வேர்டும் சேர்ந்து 60,000 வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபஸ்ட் பேபி டெலிவரிக்கு. ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பர்சனலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஒருத்தர் நீடை பொறுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு டவுட் வரும், இப்போ நான் மெட்டர்னிட்டியை யூஸ் பண்ணேன் அப்படின்னா பே ஆஸ் பர் என்ட்ரி ஏஜ் வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். ஸோ அஃபெக்ட் ஆகாது. மெட்டர்னிட்டி வந்து தனி டிபார்ட்மெண்ட்டு. அண்ட் ஆல்சோ நம்ம ஃப்ரீ ஹெல்த் செக்கப் கொடுப்பாங்க, ஹெல்த் செக்கப் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வருஷமும். ஸோ அந்த ஃப்ரீ ஹெல்த் செக்கப்பும் இந்த மெட்டர்னிட்டி இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகாது, நம்மளுடைய பே ஆஸ் பர் என்ட்ரி ஏஜை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன், பெஸ்ட்டு பாலிசி அப்படின்னு நம்ம சொல்கிறது. சரிங்களா? ஓகேங்க. ஓகே. அடுத்து இந்த ஃப்யூச்சரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 20 வயசு, நீங்கள் பாலிசி எடுத்துட்டிங்க, ஒரு 4 வருஷம் 24 வயசு ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிட்டிங்க. 25ல் உங்களுக்கு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆன உடனே லைக் கேர்ளோ பாயோ நீங்கள், ஓகேங்களா? ஸோ மேரேஜ் ஆனவுடனே உங்கள் ஸ்பௌஸை நம்ம பாலிசியில் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ ஆட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸு, ஸ்பெசிஃபிக் டிசீஸு, இந்த வெயிட்டிங் பீரியடெல்லாம் 4 வருஷமாக இருந்தனால ஃபுல்லாகவே முடிச்சிட்டிங்க. ஸோ தென் உங்கள் ஒய்ஃபை உங்கள் ஸ்பௌஸை ஆட் பண்ணுறப்ப அவங்க எகெயின் ஃப்ரெஷ்ஷாக அந்த 1 year 2 year 3 year அது மாதிரி அந்த வெயிட்டிங் பீரியட்லாம் முடிக்க தேவையில்லை. யாரோ ஒரு ஸ்பௌஸ் வெயிட்டிங் பீரியடு முடித்தாலே போதுமானது. அவங்க ஆட் பண்ண நெக்ஸ்ட் டேலேருந்தே அந்த டேலேருந்தே கவர் ஆகிக்குவாங்க. ஓகேங்களா?
ஸோ ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். திருப்பி அவங்க ஃப்ரெஷ்ஷாக அவங்க ஒர்க்காக வந்து வெயிட்டிங் பீரியட் இது பண்ண தேவையில்லை. தென் அடுத்தது வந்து வின் வின் ஸ்ட்ராட்டஜி, கம்பெனிக்கும் ப்ளஸ்ஸு உங்களுக்கும் ப்ளஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? லைக் வந்து ஸ்டெப்ஸ் கவுண்ட்டுக்காக டிஸ்கவுண்ட் அப் டு 30% கொடுப்பாங்க. ஓகேங்களா? லைக் நீங்கள் ரொம்ப ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கீங்க, தினம் வாக்கிங் ஜாக்கிங்லாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் ஃபிட்லேயோ ஹெல்த் ஆப், ஐஃபோன்னா ஹெல்த் ஆப்புன்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஆப் நீவா புப்பாவோட ஆப் வந்து அதை சிங்க் பண்ணிக்கும், ட்ராக் பண்ணிக்கும். மொபைல் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ட்ராக் பண்ணிக்கும். ஸோ நல்ல ஸ்டெப்ஸ் கவுண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெனியூ பண்ணுற டைமில் அப் டு 30% வரைக்கும் கூட டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ப்ரீமியமில். ஓகேங்களா? இதுவே வந்து உங்களுக்கு சம் அமௌண்ட் இருக்கும். தென் ஃப்ரீ ஹெல்த் செக்கப்பும் கொடுத்துக்கலாம். இந்த ஃப்ரீ ஹெல்த் செக்கப் பார்த்திங்கன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிடையாது, ஒன்லி கேஷ்லெஸ் தான். நீங்கள் வந்து உங்கள் ஆப்லேயே புக் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஹெல்த் செக்கப்பை. லொக்கேஷன் ஆன் பண்ணிங்கன்னா நியர்பை சென்டர்ஸ் வந்து காட்டும். நம்ம அப்பாயின்மெண்ட் போயிட்டு செக் பண்ணிவிட்டு ப்ளட்டு, யூரின் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இது வந்து கேஷ்லெஸ் தான். நான் வந்து இங்கே ஒரு ஃப்ரீ ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிட்டேன், இந்த பில்லு பே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது பே ஆஸ் பர் என்ட்ரி ஏஜ். உங்களுக்கு வயசு ஆகிட்டே போனாலும் ப்ரீமியம் வந்து ஏஜ் வைஸ் இன்க்ரீஸ் ஆகாது, லாக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் டேக்ஸ் ஃபைலிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் நம்மளது வந்து ஹெல்த் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓவராலாக பார்த்தோன்னா இப்போ நம்ம ஒரு 30,000 ப்ரீமியம் பே பண்ணுறோம் அப்படின்னா மெட்டர்னிட்டிக்கு ஒரு 20,000 அதிலிருந்தே வாங்கிட போகிறோம். அப்புறம் அந்த 30,000 பார்த்திங்கன்னா ஒரு 30% வந்து டிஸ்கவுண்ட்டு, அப் டு 30% ஸ்டெப்ஸ் கவுண்ட்டுக்காக நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க நெக்ஸ்ட்டு ரெனியூ டைமில். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10,000 ஒர்த்துள்ள ஹெல்த் செக்கப்பும், ஃப்ரீ ஆனுவல் ஹெல்த் செக்கப்பும் பண்ணிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 20 லட்சம் சம் இன்சூர்டுக்கு நமக்கு கவரேஜும், அந்த 1 இயர் ஃபுல்லாக கவரேஜும் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது வின் வின் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த கண்ணோட்டத்தில் யாருமே பார்க்க மாட்டோம். நம்ம எவ்வளோ பெனிஃபிட் அடைகிறோம் அப்படின்றத காஸ்ட் வைஸ் கால்குலேட் பண்ணால் நம்ம பண்ணுற ப்ரீமியம் வந்து ஒரு பெரிய மேட்ராகவே இருக்காது. சரிங்களா? ஓகேங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா இதையும் முடிச்சாச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா 3 இயர் பாலிசி. சில பேர் கேட்பாங்க 1 இயர் பாலிசி எடுத்துக்கிட்டோமா 3 இயர் எடுத்துக்கிட்டோமா நீங்கள் சொல்லுங்கள் மேம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. 3 இயர் பாலிசி பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இடையில நீங்கள் கிளைமுக்கு வந்துட்டிங்கனாலும் உங்களுடைய ஏஜ் அஃபெக்ட் ஆனாலும் நீங்கள் தான் 3 வருஷம் லாக் பண்ணி ப்ரீமியம் பே பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் அதுவும் அஃபெக்ட் ஆகாது. கிளைமுக்கு வந்ததுன்னா அஃபெக்ட் ஆகாது. ப்ரீமியம் வந்து கிளைமுக்கு வந்தாலும் ப்ரீமியம் அஃபெக்ட் ஆகாது. இடையில இன்ஃப்ளேஷன்னால் கம்பெனியாக வந்து ப்ரீமியத்தை இன்க்ரீஸ் பண்ணினாங்கன்னாலும் உங்களுக்கு எந்த அஃபெக்டும் ஆகாது. தென் அது மட்டும் இல்லாமல் 3 இயர் பாலிசி எடுக்கிறப்ப எப்படின்னா செகண்ட் இயர் பாலிசியில் 7.5, செகண்ட் இயர் ப்ரீமியமில் 7.5%, தேர்ட் இயர் ப்ரீமியமில் 15% டிஸ்கவுண்ட்டோடு தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கப்போ லைக் இப்போ ஒரு 1 இயருக்கு 20,000 அப்படின்னா 3 வருஷத்துக்கு 60,000 பே பண்ண மாட்டீங்க. வித் டிஸ்கவுண்ட்டோடு ஒரு 55,000, 52,000 அப்படி தான் பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? அப்படி எடுக்கிறப்ப நமக்கு டிஸ்கவுண்ட்டோடையும் கிடைக்கிது. டிஸ்கவுண்ட் இல்லாமல் பே பண்ணிங்கன்னா அந்த மெட்டர்னிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஸ்கவுண்ட்டோடு பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு நமக்கு வந்து கவரேஜ் இருக்குது. 2020 மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த பெனிஃபிட் எல்லாமே இருக்குது. தென் நம்ம இடையில வந்து நம்ம ரைடர்ஸ் வந்து ரினியூவல் டைமில் வந்து ரைடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம். பட் இடையிலையே வந்து 3 வருஷம் பாலிசி எடுத்துட்டேன், நான் அடுத்து ரெனியூ பண்ணுற டைமில் தான் என் ஒய்ஃபை ஆட் பண்ண முடியும் அப்படிலாம் நினைக்க வேணாம். நீங்கள் இடையிலேயே உங்கள் ஒய்ஃபையோ, குழந்தைங்க இடையில பிறந்துச்சுன்னா குழந்தைங்கள எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைடர்ஸை மட்டும் ரெனியூ பண்ணுற டைமில் தான் ஆட் பண்ண முடியும். மெம்பர்ஸை ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது நம்ம இடையிலேயே ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது அண்ட் உங்களுக்கு ஏஜ் பேண்டு. இப்போ ஒருத்தர் வந்து லாஸ்ட் டைம் வந்தாங்க, 20,000 கிளைம் ஒன்று நான் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு ஏஜ் பேண்டு வந்து நெக்ஸ்ட்டு மாறுச்சு. ஸோ 20,000 நீங்கள் கிளைம் வந்துட்டிங்கன்னா ஏஜ் பேண்டு நெக்ஸ்ட்டு மாறி ப்ரீமியம் ரொம்ப ஹை ஆகுது. ஸோ பெட்ரு நீங்கள் ஓன் பேக்கெட்லேருந்தே பே பண்ணிடுங்க, இன்சூரன்ஸை யூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். ஓகே, அது பெட்டர் ஆப்ஷனாக இருக்குதுன்னு அவரும் வந்து இது பண்ணிட்டார். ஸோ இது மாதிரி சஜஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். இது மாதிரி ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறதுலேருந்து எல்லா 24/7 உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்தது வந்து
வேல்யூ ஆடட் சர்வீசஸும் கொடுத்துட்ருக்கோம். லைக் உங்களுடைய ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை பற்றின ரிவ்யூவும் லைஃப் லாங் பர்சனல் சப்போர்ட்டும் மெயினாக வந்து உங்களை வந்து எஜுகேட் பண்ணுறது தான். எதுவுமே வந்து ஹைட் பண்ணுறது கிடையாது. ஸ்பேம் ஃப்ரீ கைடன்ஸ் தான் லைஃப் லாங் வந்து கொடுக்கப்படும். சரிங்களா? ஸோ நீவா புப்பாவோட பிரான்ச் மேனேஜர் ஸ்டாஃப் அவங்க நம்பர் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ எல்லாருமே எங்கள் டீம் எல்லாருமே வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருப்போம். தென் இதுக்கு வந்து நீடட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆதார் வேணும், பேன் கார்டு இருந்தாவே போதுமானது. தென் பேசிக் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், ஹைட்டு, வெயிட்டு, நேமு, டேட் ஆஃப் பர்த் இது மாதிரி இருந்தாலே போதுமானது. சப்போஸ் நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தீங்க அப்படின்னா என்ஆர்இ பேங்க் அக்கௌண்ட் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி வெய்வருமே வாங்கிக்கலாம். சரிங்களா? 18% ஜிஎஸ்டி வெய்வர் வாங்கிக்கலாம். ஸோ கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டு பிளானாக சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு நீடுனாலும் என்னோடய காண்டாக்ட் நம்பரை கொடுத்து எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? ஓகேங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.